தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் CITU மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூரில் தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் CITU மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் கூறியதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்பது தொழிலாளர்களின் அனுபவம் என்றும், அமெரிக்கா சென்று தொழிற்சாலை கொண்டு வருவது சிறந்ததுதான் என்றாலும் இங்குள்ள தொழிற்சாலை மூடாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்கள் பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாமல்லபுரத்தில் வடிவமைக்கப்பட்ட 20 அடி உயரம் கொண்ட சிவன் சிலை மைசூரில் பிரதிஷ்டை செய்து கோவில் அமைய உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் 5 ரதம் சாலையில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் சிற்பக்கலைஞர் PS பூபதி மற்றும் அவரது குழுவினர்கள் இணைந்து 37 டன் கருங்கல்லில் 20 அடி உயரத்தில் சிவன் சிலையை வடிவமைத்துள்ளனர். இந்நிலையில் அந்த சிலையை மைசூரில் பிரதிஷ்டை செய்து கோவில் அமைய உள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த PS பூபதி, இந்த சிலையை செய்ததில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம் என்றும், கல் குவாரியை அரசு ஏற்று நடத்த நடவடிக்கை எடுத்தால் சிற்ப கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் கோரிக்கை வைத்தார். சோளிங்கரில் 3,50,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நகராட்சி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 3,50,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நகராட்சி கட்டிடத்தில் முதல் கூட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இக்கூட்டத்தில் புதிய கால்வாய் அமைத்தல், புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல், மின்விளக்கு வசதி செய்தல் போன்ற 36 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் நகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிணற்றில் விழுந்த நாயை காப்பாற்ற சென்ற இளைஞர் இருவரும் கிணற்றில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள வடச்சித்தூரில் கிணற்றில் விழுந்த நாயை காப்பாற்ற சென்ற இளைஞர் இருவர் கிணற்றில் விழுந்தனர். இதையறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 இளைஞர்கள் மற்றும் நாயை சிறு காயங்களுடன் மீட்டனர். இந்நிலையில் சிகிச்சைக்காக 2 இளைஞர்கள் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் முறையீட்டு கூட்டம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் முறையீட்டு கூட்டம் சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தென்னை நூறு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் தென்னை மரங்கள் பாதிக்கப்படுவதாகவும், திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்கு வரும் தண்ணீரை மின் மோட்டார் மூலம் திருடுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். பொள்ளாச்சியில் பொதுப்பணித்துறை சொற்பொழியாளர் அலுவலகத்தில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க கோரி பொள்ளாச்சியில் பொதுப்பணித்துறை சொற்பொழியாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் 2வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அணையில் தண்ணீர் திறந்துவிடும் வரையில் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்றும், நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்தனர். தளவாய்புரம் பகுதிகளில் கழிவுநீர் வடிகால் முறையாக சுத்தம் செய்யப்படாததால் மழைநீருடன் கலந்து தெருவில் செல்வதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் முறையாக சுத்தம் செய்யப்படாததால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தெருவெங்கும் ஆறு போல் ஓடுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் அனைத்து கழிவுநீர் வாய்க்காலையும் சுத்தப்படுத்த அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலத்திற்கு வந்த சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு திமுகவினர் பிரம்மாண்டமாக வரவேற்பளித்தனர். சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ராஜேந்திரன் சேலத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்தார். அப்போது அவருக்கு திமுக தொண்டர்கள் பலர் பிரம்மாண்டமாக வரவேற்பளித்தனர். நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிக்க வந்த காகித ஆலை கூடுதல் செயலர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் வழக்கு செய்யப்பட்ட காகித ஆலை கூடுதல் செயலர் சந்தீப் சக்சேனா JM நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிக்க வந்தபோது மயங்கி விழுந்தார். இந்நிலையில் அவரை சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
காரியாபட்டி பேருந்து நிலையம் எதிரே உள்ள சாலையின் நடுவே முதியவர் ஒருவர் படுத்துக்கொண்டு சிகரெட் பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மதுபோதையில் இருந்த முதியவர் ஒருவர் கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொண்டு சிகரெட் ஊதியபடி பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் படுத்திருந்தார். இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கு வந்த அதிகாரி அறிவுறுத்தியதை தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டு இயல்பாக அங்கிருந்து சென்றார். விருதாச்சலம் அருகே ஊராட்சி உதவி இயக்குநரிடம் அகரம் கிராம மக்கள் குடிநீர் வசதி செய்து தரக்கோரி கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அகரம் கிராமத்தில் குடிநீர் வசதி செய்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் அபிராமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி உதவி இயக்குநரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஊராட்சி உதவி இயக்குநர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.